கொஞ்சம் நல்லா போல் அடுத்த மேட்ச் பாருங்க எப்படி என்ன மட்டும் பாருங்க 20 ரன் கண்டிப்பா தோப்பாங்க. பாத்துனே இருக்கு 20 ரன் தோக்குறாங்களா இல்லையான்னு பாருங்க. நாங்க ஜெயிப்போம். சரி சாமி போய் ஜெயிப்போம். ஆறாவது முறை கப்ப தூக்கிடுவோம் சொல்லு. 7-6 பார்க்கலாமா? நாங்க பொலப்போம். ஃபைனல் போறோம். எங்க ஆடுறான் சொல்லு. ஃபைனல் சென்னையில ஆடுறோம். நானும் வரேன். எங்க சிக்கல வந்துருமா? அப்படியே இந்த ட்ரெஸ் போட்டு வர. அவினாஷ், நீயோனு, ராஜேஷ் தான அப்படி அவர்கிட்ட உடனே போயிட்டாரு. ஓடு அந்த மாதிரி போனாரு. எப்படி நீ யூடியூப்ல பாரு வீடியோ போடும். அடுத்த மேட்ச் நீ பாரு. சரி ஓகே தூக்குறோமா அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறோமா? ஃபைனல் ஜெயிக்கிறோம் நாங்களும் ஜெயிக்கிறோம். நெக்ஸ்ட் மேட்ச் நாளைக்கு சிஎஸ்கே சட்டை போட சொல்லு. மேலே ஏறா அப்படியே மேலே ஏறா. நல்லா போல் கொஞ்சம் நல்லா போல் அவ்வளவுதான் நான் கூப்பிடலாம். இப்படியே மெயின்டைன் பண்ணணும். இல்ல உள்ள விஷயம். ஆனா கொஞ்சம் மன கஷ்டம் வேற இருக்கு. தல தரிசனம் வேற கிடைக்கல. என்ன பண்றது? அவருக்காக தானே வந்தேன். கத்தி தொண்டெல்லாம் வலிக்குது. ஆனா அவர் ஆடவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபீல்டிங்லாம் நல்லா பண்ணாங்க. பேட்டிங் தான் கொஞ்சம் டிலேவா ஆச்சு. இருந்தாலும் ஓகே ஜெயிச்சிட்டோம்ல. அதுவே நமக்கு தோத்துட்டா அண்ணா இங்க பாருங்க. சில பேர் வந்து சிஎஸ்கேக்காக ஃபேனா இருப்பாங்க. நானா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனா ஒரிஜினல் ஃபேன் வந்து தலைக்கு. அந்த மாதிரி தான் நான் எல்லாரும் மாறிட்டு இருப்பாங்க. நான் எப்படி யாரும் ஸ்டேபிளாவே இல்லைண்ணா. தோத்துட்டா தலை தரிசனம்ன்றாங்க. ஏன் அது அதான் சொல்றாங்க. தோத்துட்டா தலை பண்ணிட்டாங்கண்ணா. இல்ல அதனால தலை தோத்துட்டாங்க. மொக்க டீம் தான் நினைச்சாங்களா? இல்லண்ணா நம்ம கிட்ட பத்திரானா அவங்க எல்லாம் இல்லண்ணா. அதனாலதான் தோத்தோம். ஆனா இந்த தடவை வந்து கெய்க்வாட் வந்து நல்ல ஒரு பிளான் பண்ணி சூப்பரா இறக்கி மஜா பண்ணி என்ன சொல்றாங்கன்னா தலையை வந்து கொஞ்சம் சீக்கிரமா இறக்கி விடலாம். மேட்சை போட்டு முடிப்பாங்க. அவருக்கு கால் ப்ராப்ளம்னா காலில் அவர் எப்படி ஆடுவார். அவர் ரன் எல்லாம் ஓட முடியல. அதனாலதான். இல்லன்னா அவர் எவ்வளவு நம்மளுக்கு மேட்ச்ல ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஆர்சிபி ஃபேன்லாம் தான் சொல்றாங்க அவர் வீட்லயே இருக்கலாம்ல அப்படிலாம் பண்றதுக்கு. அவரு அவங்க எத்தனை வருஷமா போராடின்னு இருக்காங்க. அவங்க கப்பு ஜெயிச்சாங்க. ஆனா அவர் ஃபேன்ஸ்க்காக வந்தாருன்னா நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல கேக்குறேன். எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. படம் நடிக்கலான்றாங்களே. இல்லண்ணா அவர் ஃபேன்ஸ்க்காக ஆடுறாரு. இந்த சீசன் ஆடுறாருன்னா அவர் கால் ஆபரேஷன் இருந்தாலும் அவர் ஆடுறாரு. அவர் ஃபேன்ஸ்க்காக என்ன சொல்றாங்கன்னா அவர் என்ன சும்மா வந்தாரு காசு கொடுத்தானே ஆடுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இருந்தாலும் அவர் காசே குத்தாடினாலும் எங்களை மாதிரி ஃபேன்ஸ் இருக்க வரையும் தலை எப்பவுமே தலை வாய்ப்பு இருக்குண்ணா. நம்ம கதையை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இத்தனை நாளா ஒழுங்காவே ஆடல. இப்ப பார்த்து திடீர்னு பயங்கரமா விளையாடுறாங்க. இதை முன்னாடி விளையாடி இருந்தா வச்சு கப்பு வின் பண்ணிருப்பாங்கண்ணா. அவங்க பாக்கலாம் யாருக்கு இருக்கு இந்த வருஷம் கப்பு. நானா பிளே ஆஃப்ல கன்ஃபார்மா போறோம். நான் ஹோப் இருக்கு. நான் போயிட்டு வின் பண்றோமோ இல்லையோ தலைக்காக 10வது பிளேஸ்ல இருக்கு. நான் ஜிடி அது கூட போய் தோத்துட்டாங்க. 200 ரன் வரைக்கும் ஒரு விக்கெட் கூட இல்ல. எனக்குலாம் கண்ணுல எல்லாம் தண்ணி நின்னுச்சு. நான் பாவமாயிட்டேன். நான் கேட்ச் விட்டாங்க பாத்தீங்களா? ஒரு கேட்ச் எப்படி கேட்ச் விடுறாங்க என்னென்னமோ பண்றாங்கண்ணா. அது கேவலமா தோத்தோம் ஜிடி கிட்ட. அவங்க சும்மா வந்து டைம் பாஸ்க்கு விளையாடுறாங்க. இவங்க பாயிண்ட் டேபிள்ல போன கூட விளையாட மாட்டாங்க. ஐயோ போன மேட்ச் பார்த்தோம். சரி இந்த மேட்ச் தோத்துருவோம் போல அப்படிதான் நினைச்சோம். பரவாயில்ல ஆடிட்டாங்க. தலை ஃபார் எவர் எப்பவுமே தலை தான். ஒரு ஹோப் இருக்கு. தட்ஸ் ரியலி நைஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட வேற இப்ப பயங்கரமா ஆடுறாங்க ஆர்சிபி. ஆமா லாஸ்ட் மேட்ச் நம்ம bowling அட்டாக் அவ்வளவு பெருசா இல்ல. பட் திஸ் மேட்ச் ரொம்ப நல்லா பண்ணோம். அதனால பேட்டிங்கும் ரச்சன் இஸ் ஹியர் அண்ட் ரச்சன் இஸ் இன் ஃபார்ம் ஆல்சோ. ரித்து இஸ் இன் ஃபார்ம். a lot of players are expressing themselves out and ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். CSK RCB I think CSK will win. சொல்ல முடியாது. தல தரிசனம் வந்தது தட் இஸ் தி மெயின் பார்ட். எங்களுக்குலாம் அதுதான் வேணும். சோ தட் இஸ் தோத்தா பரவாயில்லையா? தோத்தா பரவாயில்லை இல்ல. குவாலிஃபை ஆனோம் பிளஸ் தரிசனம் வேணும். அப்ப தோத்தா பரவாயில்லை. அது எப்படி ரெண்டுமே எப்படிங்க? வந்தா அடிக்கிறாரு. 42 வயசு மனுஷன் பறந்து பிடிக்கிறாரு பால். விக்கெட் கீப்பிங் பண்றாங்க. 42 வயசு இருந்தாலும் காசு வாங்குறாருல. ஒரு சும்மா விளையாடுறாரு அப்படின்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. தலை ஃபார் எவர். வாட் எவர் யூ சே தலை ஃபார் எவர்.
ஆர்சிபி ஃபேன்லாம் கலாய்க்கிறாங்களே சிஎஸ்கே. நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? See, RCB-யும் ஒன்றும் குறைஞ்ச டீம் இல்ல. கோலி இருக்காரு, மேக்ஸ்வெல் இருக்காரு, too many people there also excel. But தலை forever. கோலியே வந்து தலையை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கல்ல நம்ம பார்த்தா இல்ல. ஸோ தலை forever. சரி, நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம தான் சிஎஸ்கே கண்டிப்பா நம்ம தான் வின் பண்றோம். குவாலிஃபைஸ்குள்ள என்ட்ராரோம், கப்பை தூக்குறோம்.